இங்க அப்பர்ணாவும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா புகுந்த வீட்டுக்கு போறான். ஆனா அடுத்த நாளே அவளோட ஹஸ்பண்ட் வேலை விஷயமா நான் வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அந்த பையனோட அம்மாவுமே அப்பர்ணா கிட்ட போயிட்டு அவன் வேலை விஷயமா வெளியே போறாமா சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அப்பர்ணாவும் 7 வருஷமா வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பான். ஆனா அவ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஒரே ஒரு கால் கூட வந்திருக்காது. இந்த பையனோட அம்மா பக்கம் உடம்பு முடியாம போயிட்டு இருக்கும். அதனால அவங்கள பாத்துக்கிட்டு அந்த வீட்லயே அவனுக்காகவே வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பான். எங்க அப்பனும் வேற ஒரு லைஃப் தேடி போயிட போறான்றதுனால இந்த பையனோட அம்மாவும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குமா கண்டிப்பா என் பையன் வந்துருவான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்பர்ணாவும் அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அவளோட ஃப்ரெண்டு கிட்டவே கால் பண்ணி பேசுவா. இப்ப அவ ஃப்ரெண்டுமே உனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஆனா முழுசா ஒரு நாள் கூட உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இல்ல. அவனுக்காக நீ 7 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த லைஃபை விட்டு வெளியே வா. உன்ன காலேஜ் டைம்ல ஒருத்த லவ் பண்ணல. அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனோட நம்பர் இன்னும் என்கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட பேசி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அவங்க கூட லைஃபை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றத சொல்றா. அவன் சொல்றது எதையுமே அப்ப நான் பெருசாவே எடுத்திருந்திருக்க மாட்டா. அந்த ஏரியால துர்கா பூஜை ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். அதை பாக்குறதுக்கு பல ஊர்ல இருந்து ஆளுங்க வருவாங்க. ஸ்டே பண்ணி அந்த பூஜையை பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து ஒரு ஆளுமே வந்திருப்பான். அப்பர்ணாவும் அவ வீட்டுல வேலை பாக்குற ஆளு கிட்ட இவர் ஒரு வாரம் இங்கதான் ஸ்டே பண்ண போறாரு. இவருக்கான ரூமை காட்டுன்னு சொல்லி அவளுமே அங்க இருந்து போயிடுறா. அப்பர்ணாவும் விஷ்ணுவை சாப்பிட கூப்பிடுறதுக்காக அவன் ரூமுக்கு போறா. அப்பதான் விஷ்ணு பண்ற சில விஷயம் எல்லாம் அவ ஹஸ்பண்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அதை பாக்குற அப்பர்ணாக்குமே இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது.